எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனியன் கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆன்டி டெரர் பாலிசி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து அந்த ரெஸ்பாண்ட் பண்ண அந்த டெரர் அட்டாக்கு அந்த மாதிரி இல்லாட்டி வந்து அதோட ரிலேட்டடாக இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதுனா அதை எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு சீனியர் அஃபீஷியல் கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பகல்காம் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமே ப்ராசஸில் தான் இருந்திருக்கு. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் ரேடிகலைசேஷன், அப்புறம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது அந்த ஓப்பன் பார்டர்ஸை, அப்புறம் வந்து அந்த கன்வர்ஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபண்டு வந்து இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் அந்த இது பண்ணுறாங்கல்ல, கீ இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது என்ஐஏவும் அப்புறம் வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் வந்து இதை வந்து பாலிசியை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிசம்பர் 26 27 டெல்லியில், அதாவது இந்த பாலிசிக்கு உட்பட்டு என்னென்ன வரையறைகள் இருக்குது அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹோம் மினிஸ்ட்ரியும் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த என்ஐஏவும் வந்து இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து என்ஐஏ அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு இது ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு ஹிண்டு இதுக்கு. யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கா அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காரு லாஸ்ட் நவம்பரே. அதாவது வந்து நேஷ்னல் அந்த இது கவுண்டர் டெரரிசம் பாலிசியும் அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. இது வந்து இந்த பகல்காம் அட்டாக் April 22 நடந்ததில்லை, அதுக்கு அப்புறம் தான் வந்து இது நடந்திருக்கு. என்ஐஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆன்டி டெரர் யூனிட்ஸ், அதான் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும். அப்புறம் அப்ரைஸும் பண்ணியிருக்காங்க அந்த மெஷர்ஸை, அதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி அட்டாக்ஸை அப்படின்னு. நேஷ்னல் இன்டெலிஜென்ட் கிரிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூர் பிளாட்ஃபார்ம் வந்து அதை லா அண்ட் என்ஃபோர்ஸ் ஏஜென்சிஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டை, அப்புறம் வந்து அதர் டேட்டா பேஸும் வந்து அதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாதங்களாகவே வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா என்ஐஏ டைரக்டர் ஜென்ரல், அதாவது சதானந்த், அப்புறம் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட் சீஃப் பிரிகு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க என்ன ப்ரீஃப் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து போலீஸ் சீஃப் வந்து இஷ்யூஸ் இருக்குது இந்த ஃபாரின் ஃபண்ட் பண்ணுறது அந்த கன்வர்ஷன் ராக்கெட்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரேடிகலைசேஷன், அப்புறம் இந்த ஆதார் ஸ்பூஃபிங், அதாவது ஆதாரில் எல்லாமே அப்படியே இருக்கும், ஃபோட்டோ மட்டும் வந்து மாற்றி விடுறது, அந்த மாதிரி இந்த மாதிரி பல இதை பண்ணுறது அந்த டெரரிசம்காக. நிறைய பேர் கனடாவிலேருந்து நேபாள் வந்துட்டு பாஸ்போர்ட்டில் அங்கேயே வச்சுட்டு அங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு வராங்க டெரரிஸ்ட் அட்டாக்காக அப்படிங்கிற மாதிரியும் வந்து நியூஸ் வந்திருக்கு. யூபி போலீஸ் அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே அந்த ஓப்பனில் இருக்கிறது வந்து அங்கேருந்து நேபாள்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவிலேருந்து, அதாவது இந்தியாவில் வந்து யூபி அந்த மாதிரி வந்து இடத்துலேருந்து பீகார் வழியாக வந்து இதுக்கு போகிறாங்க, அந்த பஞ்சாபுக்கு போயிடுறாங்க, இந்த மாதிரி வந்து ரேடிகலைஸும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. இந்த இன்ட்ரகேஷன் நடந்ததில்லை, இப்போது வந்து டாக்டர்ஸ் ஹராஸ் பண்ணப்பட்டாங்கல்ல அந்த நவம்பர் 10 இந்த ரெட் ஃபோர்ட் கிட்ட வந்து அந்த இது கார் பாம்பில் சூசைட் பாம்பர் வந்து அந்த இதில் வந்து இறந்தாங்கல்ல நிறைய பேர். அது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அவங்களும் வந்து ரேடிகலைஸ் ஆனவங்க தான் ஆன்லைன் மூலியமா அப்படிங்கிறத வந்து என்ஐஏ அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த பகல்காம் அட்டாக் அப்புறம் வந்து வரப்போகிற ஃபஸ்ட்டு பாலிசி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டெரரிஸ்ட் அட்டாக் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், சப்போஸ் அது வந்து வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து இந்த நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 26 27 வந்து கான்ஃபரன்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து என்ன பேசுவாங்க என்ன வரப்போகுது அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இது ஒரு குட் மூவாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.